இந்த ஜூஸ் சாப்பிட்டோம்னா நிறைய நோய்கள் வராது. நம்பர் 1 வந்து லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம், முடி கொட்டாது. இந்த வாதாப்பின் தக்கமா மூணையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். பாடி நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும் எப்போவுமே. இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். வில்வேலை பற்றிய மருத்துவ குணங்கள் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. 100 வருடம் பழமையான வில்வ மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வில்வ கொழுந்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு டெய்லி சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் குணமாகும். இந்த ஜூஸை வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா இதுதான் வந்து உடம்புல எல்லா நோயும் வராமல் பாதுகாக்கும். இது ஒரு கவசம் மாதிரி, உடம்புல கவசம் மாதிரி இருக்கும். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? சரிமா இருக்கீங்க பாஷா, நீ எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் சார், நல்லா இருக்கும் சார். சார் உங்களை அறிமுகப்படுத்திங்க சார். என் பேர் சுப்பிரமணிய நாச்சியப்பன். எங்களுக்கு சிகாகோவில் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகான்னு ஒரு யோகா ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம். இந்தியாவில் கோயம்புத்தூர் பிரான்ச் இருக்குது. நாங்கள் கடந்த ஒரு 21 வருஷமாக வந்து மக்கள்கிட்ட வந்து இந்த நோய்திருக்கும் யோகா கலை மூலமாகவும் வர்மா தெரப்பி, டான் தெரப்பி, அதே மாதிரி உணவே மருந்துலாம் மருத்துவம், அந்த சப்ஜெக்டை பற்றி மக்கள்கிட்ட நாங்கள் ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா நம்ம பண்டைய கால வாழ்க்கையை வாழ்ந்தோம் அப்படின்னாலும் சரி, நம்ம அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போகாமல் டாக்டர் போகாமல் நமக்குள்ளேயே நம்ம எப்படி வாழ முடியும், ஒரு நம்ம சாப்பிட்ற உணவே ஒரு மருந்தாக எடுத்து பண்ணலாங்கிற மாதிரி நிறைய நோய்கள் நாங்கள் குணப்படுத்தக்கூடிய டெக்னிக் நாங்கள் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்கோம். சூப்பர் சார். ரிசர்ச் பண்ணி அது மூலமாக மக்கள் என்ன எங்களுக்கு கிடைச்ச ரிசல்ட் இருக்கோ அதை வந்து ஒரு மக்கள்கிட்ட ஒரு அவேர்னஸ் நான் கிரியேட் பண்ணிட்டுருக்கோம். இது நாங்கள் உலகமாக பரப்பிட்டுருக்கோம் நாங்கள் இதில். ஓகே சார். இன்றைக்கி உங்ககிட்ட என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா யோகா பண்ண முடியாமல், அதாவது அவங்க உடம்பு ரொம்ப குண்டாக இருக்கும், ஸோ யோகா பண்ண முடியாது, அவங்களால வாக்கிங் போக முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு ரொம்ப சோர்வாக இருக்கும். நிறைய பேர் வந்துட்டு காலைல எந்திரிக்கவே முடியாது, ரொம்ப லேட் நைட்டாக தூங்கி காலைல லேட்டாக தான் எந்திரிப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியாது, ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அவங்க உடம்பை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக ஏதாவது டிப்ஸ் இருக்குங்களா? அதாவது ஜூஸ் வகைகளாகட்டும், அதே பழங்கள், காய்கள், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிட்டால் நம்ம உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்க முடியுமா சார்? அது ஏதாவது வழிமுறைகள்? நிச்சயமாக இருக்குது. ஒரு ஜூஸ் இருக்குது. என்ன ஜூஸ்? அது பார்த்தீங்கன்னா காய்கல்ப ஜூஸ். காய்கல்பம்னாலே தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. எம்ஜிஆர்லாம் காய்கல்பம் சாப்பிட்டா பக்கம் சார் சொல்லுவாங்கல்ல. காய்கல்பம்னாலே ரொம்ப நாள் வாழ்கிறதுக்காக உள்ள ஒரு மூலிகைன்னு வச்சுக்கலேன் காய்கல்பம். அது வேதாத்திரி மகர்ஷி நம்ம மகான் வந்து அது வேறு மாதிரி பயிற்சி மாதிரி கொடுப்பார் காய்கல்பம்ங்கிறத. நிறைய பேர் அது வந்து நிறைய மூலிகை இருக்குன்னு சொல்லுவாங்க. இது பார்த்தா காய்கல்ப ஜூஸ்னே பேர். ஓகே. இந்த ஜூஸ் சாப்பிட்டோம்னா நிறைய நோய்கள் வராது. நம்பர் 1 வந்து லேடிஸ்க்கு ரொம்ப முக்கியம், முடி கொட்டாது, முடி நல்லா வளரும். இந்த ஜூஸ் சாப்பிட்டோம்னா வயிற்று பிரச்சனை இருக்காது. அசிடிட்டி உள்ளவங்க, அதே மாதிரி கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், பல்ச்சிங் ப்ராப்ளம், ஏப்பம் வர்றது, இதெல்லாம் தீந்துடும். அப்புறம் வந்து சுகர் வராது. சுகருக்கு இது ஒரு அருமையான மருந்து. ஓகே. சுகர் இருக்கிறவங்களும் சாப்பிட்லாம், இல்லாதவங்களும் சாப்பிட்லாம். ஓகே. அதே மாதிரி கேன்சர் ப்ரிவென்ஷன், கேன்சரையும் வராமல் பாதுகாக்கும். அப்புறம் வந்து வாதம், பித்தம், கவனம் சொல்கிறாங்களே, வாதாப்பின் தக்கமா மூணையும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும். பாடி நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும் எப்போவுமே. இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சளி, காய்ச்சல், இருமல்லாம் வராமல் தடுக்கும். முடிகள் கொட்டாது. அது கொட்டால் மட்டும் முடி வளரும், கருப்பாக வளரும். தொண்டை நல்லா ஃப்ரீயாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே. இதான் மார்னிங் சாப்பிட்றோம். ஏன்னா இது வந்து இஞ்சி நாங்கள் கலக்கிறோம் இதில். ஔவையார் பாட்டே இருக்குது, காலையில் இஞ்சி கடுமகள் சுக்கு, மாலையில் கடுக்காய் மண்டலம் உண்டால் கோல் ஒன்றும் கிழவனும் குமரனாவான், அல்லது கோழி வீசி நடப்பான்லாம் வரும். ஸோ இதில் காலை சாப்பிட இஞ்சி நாங்கள் சேர்க்குறோம் இதில். ஓகே. நெல்லிக்கனியில் சேர்க்குறோம். கருவேப்பிலை இருக்குது. எல்லா நோய்களும் குணப்படுத்தக்கூடிய, வராமல் தடுக்கக்கூடிய ஒரு ஒரு மருந்தாகவும் எடுக்கலாம். இதை நீங்கள் அழகான ஒரு ஜூஸ். இது எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு முறை வந்து இதில் வந்து நாங்கள் வில்வ இலையை சேர்ப்போம். ஓகே. வில்வ மரத்தை பற்றி உங்களுக்கு தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய சிவன் கோயிலெலாம் இருக்கும். ஒரு நாள் நான் கோயிலுக்கு போயிருந்தப்போ அவங்க தான் இதை பற்றி எனக்கு கேட்டாங்க. ஒரு அப்போ அவங்களுக்காக தான் நான் தயார் பண்ணி கொடுத்தோம். ஒரு கோயிலுக்கு போயிருந்தப்போ ஒரு லேடி என்ன பண்ணுவாங்க, டெய்லி கோயிலில் போய் வில்வ இலையை வச்சு சிவனுக்கு படைச்சிட்டு வருவாங்க, கும்பிட்டு வருவாங்க, சாமி விட்டுருவாங்க. வில்லு பார்த்தீங்கன்னா வில்வ இலையை பார்த்தா ஒரு புதுமையாக இருக்கும், மற்ற மாதிரி இருக்காது. ஒரு இலையில் பார்த்தா 9 விலை இருக்கும், 12 இருக்கும், அப்படி இருக்கும். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். வில்வ இலையை பற்றிய மருத்துவ குணங்கள் இன்னும் மக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. 100 வருடம் பழமையான வில்வ மரம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வில்வ கொழுந்தை எடுத்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு டெய்லி சாப்பிட்டாங்கன்னா கேன்சர் குணமாகும். சூப்பர் சார். இது சித்தர்கள் வாக்கு. அப்போது கேன்சர் இருக்கிறவங்க 100 வருஷம் உள்ள பழமையான மரங்கள் கிடைச்ச விடக்கூடாது. அந்த இலையை எடுத்து சாப்பிட்டு பார்க்கணும். டெய்லி எடுத்து நல்லா சாறு எடுத்து புழிஞ்சு சாப்பிட்லாம். இல்லை நைட் தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு குடிக்கலாம். அந்த இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது, வில்வ இலைக்கு. ஸோ அந்த லேடி என்ன பண்ணால் டெய்லி போய் சாமி கும்பிட்டு வருவாங்க. பேசிட்டு ஒரு சொன்னாங்க, தம்பி எனக்கு ரொம்ப வயிற்றில் ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது, எனக்கு பெயின் ரொம்ப இருக்குது அப்படின்னாங்க அவங்க. நான் சொன்னேன், நீங்கள் என்ன கையில் வச்சுருக்கேன்னு கேட்டேன். வில்வ இலை அப்படின்னாங்க. சாமி கும்பிட்டு வந்து அதை தூக்கி போட்டுறாதீங்க, அந்த இலையவே வீட்டில் நைட் தண்ணியில் போடுங்க, தண்ணியில் ஃபுல்லாக போட்டு வச்சா நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வடிகட்டி குடிங்க, ரொம்ப சிம்பிள் அப்படின்னேன். 1 மாதம் குடிச்சிட்டு சொல்லுங்கள் வந்து அப்படின்னு சொன்னேன். 21 நாளுக்குள்ளே அவங்க வலி சரியாக போச்சு. சூப்பர். எந்த மருந்து மாத்திரையும் கிடையாது, வயிறு வலி இல்லை. சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க அவங்க.
அப்போ தான் நான் அதை பற்றி இந்த மாதிரி டீப்பாக நாங்கள் பற்றி நாங்கள் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தோம். வில்வை மரத்துக்கு அவ்வளோ பவர் இருக்குது, வில்வை இலைக்கு அவ்வளோ பவர் இருக்குது. அது மாதிரி யூட்ரஸ் ப்ராப்ளம் தான் சரியாயிடும், யூட்ரஸ் கட்டி இருக்கிறது, நிறைய விஷயங்கள், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் சேர்ந்து குடிக்கும்போது அதெல்லாம் நிறைய சரியாகும், வராமல் பாதுகாக்கும். இந்த காயில் ஜூஸ் எப்படி பண்ணுறது கேட்டிங்க அப்படின்னா, என்ன பண்ணலாம், முதல்ல காலையில் எழுந்திரிச்ச உடனே இஞ்சி எடுத்துக்கணும். பார்த்துட்டு சின்ன ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நகை அளவு இஞ்சி போதும். சுத்தமான இஞ்சி எடுத்து தோலை உரிச்சிடணும். தோலை எடுத்துகிட்டு அந்த இஞ்சியை நல்லா தட்டிடணும். நல்லா தட்டி ஒரு துணியில் போட்டு நல்லா ஜூஸ் புழிஞ்சிடணும். ஜூஸ் புழிஞ்சு ஒரு சின்ன கப்பில் ஊற்றி வச்சிடணும். என்ன ஆகும், 10 நிமிஷம் வச்சிடணும். அதை 10 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கீழே கூட சுண்ணாமல் இருக்கும், மேலே அந்த இஞ்சி சாறு இருக்கும். சுண்ணாம்பு வந்து பாயசம் வேண்டாம். இஞ்சி மொத்தமாக ஒரு சமையலில் போடும்போது அவர் ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், தனியாக குடிச்சா வேறு மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ சுண்ணாம்பு கீழேயும் இஞ்சி சாறு மேலேயே இருக்கும். 10 நிமிஷம் கழித்து தனியாக வச்சு எடுத்து ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். ஒரு பெரிய நெல்லிக்காய் எடுத்து அதை கொட்டையை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைஸ் பண்ணி போட்டு வச்சுக்க, கொட்டையை எடுத்து தூக்கி போட்டலாம். இஞ்சி ஆச்சு, நெல்லிக்காய் ஆச்சு. அடுத்து லெமன், சுத்தமான லெமன், எலுமிச்சம்பழம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நாளாக கட் பண்ணி ஒரு ஆளுக்கு ஒரு 1/4 எலுமிச்சம்பழம் போதும். தோலோட கொட்டையோடு எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கைப்பிடி அப்படியே எடுத்து கருவேப்பிலை, சுத்தமான கருவேப்பிலை கைப்பிடி அப்படியே ஃபுல்லாக எடுத்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு வில்வ இலை, அதில் பார்த்தா 9 இல்லை 12 பீஸ் இருக்கும் வில்வ இலை, அதை எடுத்து வச்சுக்கலாம். சுத்தமான மிளகு, குறுமிளகு 9 to 12 மிளகு எடுத்து வச்சுக்கலாம். 12 பீஸ் மிளகு இல்லை 9 பீஸ் மிளகு எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சள் போடணும். ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்து போடலாம். சுத்தமான மஞ்சளில் குறுக்குமின்னு காம்பவுண்ட் இருக்குது, அது ஆன்டி கேன்சர். ஓகே. மஞ்சள் போடணும். போட்டு கொஞ்சம் தேவையான உப்பு, இந்து உப்பு எடுத்து போட்டு நல்லா இதை மிஷினில் போட்டு அடிக்கணும். இதெல்லாம் சொன்னதை பூரா எடுத்து அடிக்கிறப்போ அந்த இஞ்சி எடுத்து சாரை எடுத்து சேர்த்து ஊற்றிடலாம், சுண்ணாம்பு இல்லாமல். நல்லா மிக்ஸியில் போட்டு ஜாரை நல்லா அடித்ததுக்கப்புறம் அப்படியே அதை வடிகட்டி நல்லா அடிக்கும். ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதில் சும்மா அப்படி அடிக்கக்கூடாது. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸில் படிச்சுட்டு அது ஒரு கிளாஸ் கிடைக்கும். அதை எடுத்து உட்காந்து வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பூனில் சாப்பிடணும். கடற்கடன் குடிக்கக்கூடாது. ஸ்பூனில் கொஞ்சம் கொஞ்சமாக ரசித்து நம்மளோட சலைவோட உள்ளே போகணும், எச்சிலோட உள்ளே போகணும். சாப்பிட்டீங்கன்னா இதுதான் காய்கல்ப ஜூஸ். ஓகே ஓகே. இதை வந்து என்ன பண்ணுவோம், 21 நாள் கண்டினியூவாக சாப்பிட்டு பாருங்கள். முதல்ல ஃபஸ்ட்டு உங்கள் பாடி எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுன்னு பாருங்கள். இந்த சாப்பிட்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு பாடின்னு பாருங்கள், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு கோல்டு இருந்திருக்கலாம், இருமல் இருந்திருக்கலாம், காய்ச்சல் இருந்திருக்கலாம், டயர்னஸ் இருந்திருக்கலாம், எல்லாமே சரியாக போயிடும். 21 நாள்லேயே முடி கொட்டுறன்னுடும். 21 டேஸ்லேயே போதும். சூப்பர் சார். இது மேக்ஸிமம் ஒரு 48 டேஸ் பண்ணலாம். இல்லை ரொம்ப பிரச்சனை உள்ள அவங்க ஒரு 108 நாள் போதும். அதுக்கு மேலே தேவையே இல்லை. ஓகே ஓகே. ஒரு 48 டேஸ் இல்லை 108 டேஸ் 3 மாதம் தொடர்ந்து சாப்பிட்லாம். ஒரு 48 டேஸ் பண்ணலாம். 21 நாள் உடம்புக்கு தகுந்த மாதிரி எவ்வளோ தேவையோ அவ்வளோ பண்ணிக்கலாம். பண்ணி பாட்டுட்டிங்கன்னா ஒரு நல்ல ப்ரிவென்ஷன். உங்களுக்கு நோய்கள் வராமல் பாதுகாக்கும். உங்களோட இம்யூனிட்டி நல்லா பூஸ்ட் ஆகும். சூப்பர் சார். ஏன்னா எல்லாமே இருக்குல்ல, போடுற அவ்வளோ பொருள் நல்ல பொருள் தான். இதுதான் காய்கல்ப ஜூஸ். இந்த ஜூஸை வந்து அவங்க சாப்பிட்டாங்கன்னா இதுதான் வந்து உடம்புல எல்லா நோயும் வராமல் பாதுகாக்கும். இது ஒரு கவசம் மாதிரி, உடம்புல கவசம் மாதிரி இருக்கும். டெய்லி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் இதை வந்து நாங்கள் நடத்தக்கூடிய எங்களுடைய டயபெட்டிஸ் தெராப்பி, அப்புறம் கேன்சர் தெராப்பி, அதில் நாங்கள் டயட் சார்ட் நாங்கள் போட்டிருக்கோம் இதில். ஸோ இது கேன்சருக்கு நல்லது, டயபெட்டிஸ்க்கு நல்லது. உங்ககிட்ட வர்றவங்க ஸ்டேஜ் 4 கேன்சர்லாம் வர்றவங்களாம் குணமாகி போகிறாங்க அப்படின்னா இது மாதிரி நாங்கள் நிறைய கொடுத்துட்ருக்கோம். நாங்கள் ஓகே, மருந்து இல்லை, மாத்திரை கிடையாது, இந்த கெமிக்கல்ஸும் கிடையாது, உணவே மருந்து தான். அந்த உணவே மருந்தில் நாங்கள் நிறைய ஜூஸ் கொடுக்குறோம் அவங்களுக்குலாம், கேன்சர் பேஷண்ட்டுக்கெலாம். ஸ்டேஜ் 4லாம் வர்றாங்க, 8 மாதம் 6 மாதம் வந்து ரெக்கராகி போயிடுறாங்க. ஸோ மருந்து மாத்திரை இல்லாமலே இந்த மாதிரி யோக முறைகள் நான் சொல்லித்தரோம். வாழ்க்கை முறை மாற்றங்கள், அப்புறம் டயட் பிளான். அந்த டயட் பிளானில் இந்த நெல்லிக்கனி சாறு ஜூஸ், அதாவது இதனுடைய காய்கல்ப ஜூஸும் ஒன்று நாங்கள் போட்டு கொடுத்துட்ருக்கோம். இதே அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க, ரொம்ப ஆரோக்கியமாக இருக்காங்க அவங்க எல்லாமே. நோ சைட் எஃபெக்ட் இதில். சூப்பர். ஒரு அருமையான விஷயத்தை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக நானும் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கும் இது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சேன். சரி, அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினச்சிருக்கு. அவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஜூஸை நாங்களும் எடுத்துக்கிட்டு எங்கள் உடம்பு ஆரோக்கியமாக வச்சுக்கிறோம் சார். ரொம்ப நன்றி சார். வணக்கம். நன்றி. தேங்க்யூ. நன்றி.